சிவ சிவமோ பஞ்சாட்சரமே சிவாயமோ சத்தியமலையே சிவ சிவமோ சங்கர குருவே சிவாயமோ சிவ சிவமோ சிவாயமோ ஹர ஹரவோம் ஹராயமோ அக்னி ரூபனே அர்த்தநாரியே அண்ணாமலையே சிவாயமோ ஆயிரமாய் யாக பலன் தந்தருளும் ஹர சிவனே ஆயிரமாய் நாமமதை ஏற்றருள்வாய் சிவஹரனே சித்தியோகமாய் நித்தம் வாழ்ந்திடும் அருணாச்சலனே சிவாயமோ சிவ சிவமோ சிவாயமோ ஹர ஹரமோ ஹராயமோ தஞ்சை அணிந்தாய் சிவ சிவமோ நஞ்சை முறிப்பாய் சிவாயமோ நாகேஸ்வரனே சிவ சிவமோ யோகேஸ்வரனே சிவாயமோ சிவ சிவவோம் சிவாயமோ ஹர ஹரவோம் ஹராயமோ அக்னி ரூபனே அர்த்தநாரியே அண்ணாமலையே சிவாயமோ நதி நீரில் ஆடி வரும் புண்ணியமே தருபவனே கதியனவே கல்மலையாய் கண்ணிரையும் ஹர சிவனே சித்தியோகமாய் நித்தம் வாழ்ந்திடும் அருணாச்சலனே சிவாயமோ சிவ சிவமோ சிவாயமோ ஹர ஹரமோ ஹராயமோ நீலகண்டமே சிவ சிவவோம் செஞ்சடை அழகே சிவாயமோ கும்பேஸ்வரனே சிவ சிவமோ கொன்றை முடியனே சிவாயமோ சிவ சிவவோம் சிவாயமோ ஹர ஹரவோம் ஹராயமோ அக்னி ரூபனே அர்த்தநாரியே அண்ணாமலையே சிவாயமோ ஆயிரமாம் கண்களுடன் அருள்பவனே ஆயிரமே பாடும் எமே பார்த்தருளாய் ஹர சிவனே சித்தியோகமாய் நித்தம் வாழ்ந்திடும் அருணாச்சலனே சிவாயமோ சிவ சிவமோ சிவாயமோ ஹர ஹரமோ ஹராயமோ பொன்னிறமே சிவ சிவமோ மின்னுவதும் சிவாயமோ தென்திசையும் சிவ சிவமோ எந்திரமும் சிவாயமோ சிவ சிவவோம் சிவாயமோ ஹர ஹரவோம் ஹராயமோ அக்னி ரூபனே அர்த்தநாரியே அண்ணாமலையே சிவாயமோ தேவரெல்லாம் அமுது பெற நெஞ்சினை கொண்ட மேலவனே ஆவலுடன் உன்னீலை கேட்டு மகிழ்ந்தோம் சிவஹரனே சித்தியோகமாய் நித்தம் வாழ்ந்திடும் அருணாச்சலனே சிவாயமோ சிவ சிவமோ சிவாயமோ ஹர ஹரமோ ஹராயமோ திரிபுராந்தகனே சிவ சிவமோ கால அக்னியே சிவாயமோ அக்னிகால 2700 பாடல்களை கொண்ட காஞ்சி புராணத்தினுடைய சிறப்பாயிரத்தில் நம்முடைய சுவாமிகளை சரியான சுவாமிகள் அந்த இடத்துக்கு நாம் இங்கே வந்திருக்கோம். அதனால அவருடைய ஞான பீடம் பக்கத்தில் சிஷ்யர், அவருக்கு சிஷ்யர் அங்கே இருக்கு. யாரு? கட்சி. இது காஞ்சி புராணம், அது விநாயகபுரம். விநாயகபுரம் ஆசிரியர். அது மட்டுமில்ல, அவர் இந்த ஸ்தலத்துக்கு வந்து ரொம்ப நாள் தங்கியிருந்து பேரூர் பெருமானுடைய புகழெல்லாம் பேரூர் புராணம் எழுதினார். அங்கே சொன்னோம்னா பேரூர் புராணம் அதை எழுதிக்கிறார். இன்றைக்கு ஒரு அருமையான சன்னதி. நான் பல வருஷங்களுக்கு முன்னால் கோயம்புத்தூர் வரும்போதெல்லாம் இங்கே வந்து தரிசனம் பண்ணி வழக்கம். அப்பொழுதெல்லாம் முள்ளில் வந்து முள்ளுக்காடுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் மதங்களை ஞான பிரம்மத்தை நான் வீட்டில் அவ்வளோ ரெண்டு பல வருஷம் கூட வந்து பொழுது நம்ம அருளாட்சி செய்தி 23வது குருமா சன்னிதானம் சிறு ஸ்ரீ சுப்பிரகாதீசிய பரமாச்சார சுவாமிகள் காலத்தில் தான் இது ஒரு புதிய குரு பெற்றது. எல்லோரும் வரணுங்கிற ஆட்செல்லாம் போட்டு இந்த புது பொடிவை உண்டாக்கியவர்கள் தற்காலத்தில் ஞான அரசாட்சி செய்து வந்த குருமா சன்னிதானம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால நாம் இன்னைக்கு தரிசனம் செய்தோம். நம்ம தரிசனம் செய்திருக்கிற அவரும் மற்றொரு ஞானசனம்
நம்முடைய கோயம்புத்தூர்ல நம்ம திருஞான சம்பந்தர் இன்னொரு தெரியாது. அவர் நேற்று ராத்திரியே 12:30 மணிக்கு கேட்டெல்லாம் திறந்து வச்சு நம்ம வருவோம்னு இது பண்ணேன். நான் என் காரணம் சொன்னேன். அப்படியே அரை கால்வாசி கண் மூடிக்கிறது காலையில் ஆரம்பிச்சு அவர்கள் இங்கே கோயில் வச்சு பார்த்து எப்போ வரேன்னு கேட்டேன். அதெல்லாம் ரொம்ப நமக்கு மன மனுஷன். நம்ம எதுவும் எதிர்பார்க்கல. அன்பு இவர் மறக்க முடியுமா? நீங்கள் போனோம், திருவஞ்சிக்கடம் போனோம், கோயம்புத்தூர் போனோம், பட்டீஸ்வரர் தரிசனம் பண்ணோம், அதுக்கூட இந்த குருமூர்த்தியை தரிசனம் பண்ணோம். அந்த இவர் நல்லா அருமையாக பூஜை பண்ணுறார். நம்ம மறக்க முடியுமா? அதை இதுதான் நமக்கு வேணும் என்று சொல்லிக்கொண்டு சிவஞான சுவாமியுடைய ஆச்சாரிய மூர்த்தியாக இருக்கின்ற வேலப்பதேசிய பரமாச்சார சுவாமியுடைய பாத மரங்களை வணங்கி நாம் பெரியார்கள் நம பார்வதி.